ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பில் முக்கியமான 200 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் முக்கியமான 200 வினாக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதியாரின் உரைநடை நூல்களில் தவறானது எது? பாரதியாரின் உரைநடை நூல்களில் தவறானது எது? விடை கண்ணன் பாட்டு. அடுத்த வினா, பாரதியார் எந்த இதழ்களின் வாயிலாக விடுதலை போருக்கு வித்திட்டார்? விடை இந்தியா விஜயா. அடுத்த வினா, பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று பாராட்டியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினா, வைப்பு என்ற சொல்லின் பொருள்? விடை நிலப்பகுதி. அடுத்த வினா, தொல்லை என்ற சொல்லின் பொருள்? விடை துன்பம் பழமை, ரெண்டுமே ரைட்டு தான். அடுத்த வினா, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை து. அரங்கன். அடுத்த வினா, செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். அடுத்த வினா, மயக்கம் என்ற சொல்லின் பொருள்? விடை கலவை. அடுத்த வினா, உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் அளபடை எது? உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் அளபடை எது? விடை உயிரளபடை. அடுத்த வினா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் எது? விடை தொல்காப்பியம். அடுத்த வினா, தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? விடை 3 அதிகாரங்கள். விடை 3 அதிகாரங்கள். அடுத்த வினா, தொல்காப்பியத்தின் அதிகாரத்தில் பொருந்தாத ஒன்று? விடை இன்பம். அடுத்த வினா, சிங்கத்தின் இளமை பெயர் என்ன? விடை குருளை. அடுத்த வினா, பொறுத்துக. புலி புலி உறும்பும், யானை பிளிரும், பசு கதறும், ஆடு கத்தும். விடை 4, 3, 2, 1. அடுத்த வினா, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை தொல்காப்பியர். அடுத்த வினா, ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என்று உருவான நிலையை டேஷ் என்பர்? விடை ஒலி எழுத்து நிலை. அடுத்த வினா, தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணம் எது? விடை அச்சுக்கலை. அடுத்த வினா, கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கத் தொடங்கியது? விடை கிமு 3ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கத் தொடங்கியது? விடை கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை கண்ணெழுத்துக்கள். அடுத்த வினா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர்? விடை வீரமாமுனிவர். அடுத்த வினா, வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்கள் பற்றிய செய்திகள் காணப்படும் கல்வெட்டு எது? வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்கள் காணப்படும் கல்வெட்டு எது? விடை அரசாளூர் கல்வெட்டு. அடுத்த வினா, நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எவற்றில் பயன்படுத்த முடியாது? விடை ஓலைகள். அடுத்த வினா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை வட்டெழுத்து. அடுத்த வினா, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர்? விடை தொல்காப்பியர். அடுத்த வினா, ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் எவை? விடை நோ து. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 குறில் எழுத்து, மீதி 40 பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து வரும். அடுத்த வினா,
ஆமா என்ற சொல்லின் பொருள். விடை காட்டுப்பசு. அடுத்த வினா, செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ரா இளங்குமரனார். அடுத்த வினா, ரா இளங்குமரனார் அவர்கள் திருவள்ளுவர் தவசாலையை எங்கு நிறுவினார்? விடை திருச்சி அல்லூர். பாவனார் நூலகமும் அங்கே நிறுவியிருப்பார். அடுத்த வினா, ஏகலை என்பதன் பொருள் என்ன? விடை அம்பு விடும் கலை. உயிரெழுத்துக்கள் 12ம் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது? விடை கழுத்து. அடுத்த வினா, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? விடை உ ஊ. அடுத்த வினா, பொறுத்துக. ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். சேவல் கூவும். புறா குணுகும். மயில் அகவும். விடை 2 3 1 4. அடுத்த வினா, எபிகிராஃப் என்ற சொல்லின் பொருள். விடை கல்வெட்டு. பிக்டோகிராஃப்னா சித்திர எழுத்து முறை. அடுத்த வினா, செஞ்சொல் மாந்தர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற வரிகள் யாருடையது? விடை வாணிதாசன். அடுத்த வினா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை வாணிதாசன். அடுத்த வினா, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை அரங்கசாமி. அடுத்த வினா, பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் யார்? விடை வாணிதாசன். அடுத்த வினா, வாணிதாசன் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை பள்ளி பறவைகள். அடுத்த வினா, முழவு என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை இசைக்கருவி. அடுத்த வினா, பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? விடை சே ராசு. அடுத்த வினா, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதனை ஓட்டிவிடும்? விடை காலனை ஓட்டிவிடும். காலன்னா எம்மன் அர்த்தம். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? விடை சியாட்டல். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதனை தனது சகோதரர்களாக எண்ணினர்? சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதனை தனது சகோதரர்களாக எண்ணினர்? விடை விலங்குகள். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதனை தனது தாயாகவும் தந்தையாகவும் கருதினார்கள்? விடை வானம் பூமி. அடுத்த வினா, காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யார்? விடை மணிஷ் சாண்டி, மாதுளி ரமேஷ். வாகீதா தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? விடை குறிப்பு வினைமுற்று. அடுத்த வினா, வினைமுற்று எத்தனை வகைப்படும்? விடை 2 வகைப்படும். அடுத்த வினா, மாடு வயலில் மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்றை காண்க. விடை மேய்ந்தது. அடுத்த வினா, உலக ஓசோன் நாள் ஆண்டுதோறும் எந்த தினம் கொண்டாடப்படுகிறது? விடை செப்டம்பர் 16. அடுத்த வினா, திருக்குறளின் பெருமையை போற்றும் நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. அடுத்த வினா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஓமை அணி. போல் தற்று இதெல்லாம் வந்தால் ஓமை அணின்னு சொல்லுவாங்க.
அடுத்த வினா, பயனில்லாத கள நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விடை, கல்லாதவர்கள். அடுத்த வினா, விடுபட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. விலங்கோடு அணையர், இளங்கனூர் கற்றாரோடு ஏனையவர். விடை, மக்கள். அடுத்த வினா, தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனமும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை, நீலகேசி. அடுத்த வினா, பேர்தற்கு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை, அகற்றுவது. அடுத்த வினா, நீலகேசி பாடல் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை, 10 சருக்கங்கள். அடுத்த வினா, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? விடை, 3. அடுத்த வினா, காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை, கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்த வினா, கவிமணி மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார்? விடை, 36 ஆண்டுகள். அடுத்த வினா, கவிமணி இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை, மலரும் நினைவுகள். அடுத்த வினா, மட்டு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை, அளவு. அடுத்த வினா, வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள். விடை, சித்தர்கள். அடுத்த வினா, எடை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய்கள் எவை? எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் எவை? விடை, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. அடுத்த வினா, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர்? விடை, தாவரங்கள். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் ரத்தம் தேவைப்படுகிறது? விடை, 800 மில்லி லிட்டர். அடுத்த வினா, நாம் அனைவரும் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறோம்? விடை, 90 நிமிடம். அடுத்த வினா, சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? விடை, ரங்கராஜன். அடுத்த வினா, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? விடை, சுஜாதா. அடுத்த வினா, சுஜாதா அவர்கள் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை, ஆகாய நிலவு. அடுத்த வினா, குறிப்பு வினையெச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? விடை, காலம். அடுத்த வினா, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். விடை, எச்சம். அடுத்த வினா, மடை திறந்த வெள்ளம் போல். விடை, தடையின்றி மிகுதியாக. அடுத்த வினா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. விடை, ஒற்றுமையின்மை. அடுத்த வினா, அலர்ஜி என்ற சொல்லின் பொருள். விடை, ஒவ்வாமை. அடுத்த வினா, கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். விடை, குமரகுருபரர். கலன் என்ற சொல்லின் பொருள் யாது? அடுத்த வினா, கலன் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை, அணிகலன். அடுத்த வினா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைகின் பிணிபல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை, நாலடியார். அடுத்த வினா, குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்?
விடை கிபி 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, நீதிநெறி விளக்கம் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? விடை 102 வெண்பாக்கள். அடுத்த வினா, கற்றவருக்கு அழகு தருவது எது? விடை கல்வி. அடுத்த வினா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காட்டு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை ஆலங்குடி சோமு. அடுத்த வினா, அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை செருக்கு. விடை செருக்கு. அடுத்த வினா, ஆலங்குடி சோமு தமிழக அரசின் எந்த விருதை பெற்றார்? விடை கலைமாமணி விருது. அடுத்த வினா, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? விடை கல்வி. அடுத்த வினா, இயற்கை இன்பகலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை கலித்தொகை. அதாவது இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, களம்னு வந்தால் கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வினா, இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தவம் பண்ணும்போதோ கவனம் சிந்தாமல் வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வினா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? விடை விஜயலட்சுமி. அடுத்த வினா, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை திருவிக்கா. விடை திருவிக்கா. அடுத்த வினா, திருவிக்கா எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை தமிழ் மலர். அடுத்த வினா, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார்? விடை குலோத்துங்கன். விடை குலோத்துங்கன். அடுத்த வினா, ஆன்ற குடி பிறத்தல் என்பது? விடை சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறப்பது. அடுத்த வினா, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை குப்புசாமி. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது? விடை ஐ. முதல் வேற்றுமை தொகைக்கும் 8ஆம் வேற்றுமை தொகைக்கும் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு வந்து கிடையாது. அடுத்த வினா, கூலிக்கு வேலை என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகையாகும்? விடை 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த வினா, மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? விடை ஆக்கல். அதாவது வணைதல்னா வந்து செய்கிறதுன்னு அர்த்தம். அடுத்த வினா, ஏட்டுக்கல்வியுடன் எந்த கல்வியும் பயில வேண்டும்? விடை தொழிற்கல்வி. அடுத்த வினா, அளந்தவர் என்ற சொல்லின் பொருள்? விடை வறியவர். அடுத்த வினா, தேவாரம் பாடிய மூவரில் பொருந்தாதவர் யார்? விடை மாணிக்கவாசகர். தேவார பாடல்களில் 7வது திருமுறையை பாடியவர் யார்? விடை சுந்தரர். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? விடை நலந்தோனார். பூரிக்க குறுந்தொகை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி பார்த்தீங்கன்னா திருமுறையை தொகுத்தவர். அடுத்த வினா, கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? விடை கலிப்பா. அதாவது 8 தொகை நூல்களில் பார்த்தீங்கன்னா 2 நூல் மட்டும்தான் அதோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா பாவகை வந்து வரும். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை மற்றும் பரிபாடல். கலித்தொகை வந்து கலிப்பா, பரிபாடல் வந்து பரிபாட்டுப்பா. மீதி 6 நூலுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவால் ஆனது. அடுத்த வினா, கலித்தொகை மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? விடை 5 பிரிவுகள். 5 பிரிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி மற்றும் பாலைக்களி. இதில் பார்த்தீங்கன்னா நெய்தல்களியும் பாடியவர் பார்த்தீங்கன்னா நலந்தோனார் தான். அடுத்த வினா,
பசியால் வாடும் யாருக்கு உணவளித்தல் நமது கடமையாகும். விடை வறியவர்க்கு. அடுத்து வினா, பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது ஆகும்? பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது ஆகும்? விடை 10 பாடல். இதுவே சதகம் கேட்டாங்கன்னா 100 பாடல்களை கொண்டது. இதுவே சதகம் கேட்டாங்கன்னா 100 பாடல்களை கொண்டது அப்படின்னு வரும். அடுத்து வினா, பானை செய்ய பயன்படும் சக்கரத்தை எவ்வாறு அழைப்பர்? விடை திருவை. அடுத்து வினா, மட்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை என்பது எது? விடை சுடுமண் சிற்பங்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவெளி நகரத்தில் படிச்சிருப்போம். அடுத்து வினா, கைவினைப் பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் வகை எது? விடை கூட்டு மூங்கில். மூங்கில் வந்து 3 வகைப்படும். ஒன்று கல் மூங்கில், ஒன்று மலை மூங்கில், இன்னொன்று கூட்டு மூங்கில். அடுத்து வினா, பிரம்பு என்ற கொடி வகை வளர ஏற்ற இடம் எது? விடை நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு மற்றும் மண்குகைகள். ஓகேங்களா? இதோட தாவரவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாமஸ் ரொடாங் என்பது தான் இதோட தாவரவியல் பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது வந்து இல்லை. தேவைக்காக மட்டும் அசாமு, மலேசியா, அந்தமான் இந்த இடத்துல இருந்து நமக்கு தேவைக்காக வர வைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து வினா, பழந்தமிழர் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தது எது? பழந்தமிழர் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தது எது? விடை பனை ஓலைகள். அடுத்து வினா, இசைக்கருவிகளின் வகைகள் மொத்தம் எத்தனை? விடை 4. என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி. தோல் கருவி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பறை முரசு வரும். நரம்பு கருவிக்கு வீணை, காற்று கருவிக்கு புல்லாங்குழல், கஞ்ச கருவிக்கு ஜால்ரா, இது மாதிரிலாம் வரும். அடுத்து வினா, இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விடை பாணர்கள். அடுத்து வினா, பகைவரின் ஆண் இரையை கவர செல்லும் போது இசைக்கப்படும் கருவி எது? விடை ஆட்கோட்பறை. அடுத்து வினா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதா முத்துடை தாமும் நிறை தாழ்ந்த பந்தற்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாச்சியார் திருமொழி. அடுத்து வினா, வீணை மொத்தம் எத்தனை நரம்புகளை கொண்டது ஆகும்? விடை 7 நரம்புகள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேரையாழ் பார்த்தீங்கன்னா 21 நரம்புகளை கொண்டது. மகர யாழ்னு கேட்டாங்கன்னா 19 நரம்புகளை கொண்டது. அடுத்து வினா, பரிவாதினி என்னும் வீணை எந்த பல்லவ மன்னன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? விடை மகேந்திரவர்மன். அடுத்து வினா, காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல். அடுத்து வினா, கம்பர் பாடல் இதில் எத்தனையாவது வேற்றுமை தொகை வந்துள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா 8 வேற்றுமை தொகை வரும். இதில் ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகைக்கும் 8வது வேற்றுமை தொகைக்கும் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு கிடையாது. மீதி இருக்கிற 6க்கும் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு இருக்குது. இந்த வேற்றுமை உறுப்பு வந்து ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2வது வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா ஐ வரும். கம்பரை பாடல் அப்படின்னு வராது. இது எப்படி பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா கம்பரது பாடல், அதாவது 6ஆம் வேற்றுமை உறுப்பு வருது இல்லை அது, அதாவது கம்பரது இங்கே போட்டிங்கன்னா அது வந்து சூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது வேற்றுமை தொகை ஆன்சர். விடை 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து வினா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்ற உறுப்பு வெளிப்படையாக வருவது? விடை எண்ணுமை. அதாவது என்ற உறுப்பு பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும். இப்போ தாயும் தந்தைனா 2 இடத்துல வந்து என்ற உறுப்பு வந்து வருது. அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணுமை என்ற மாதிரி இருக்கிறதுனால எண்ணுமை. இதுவே ஒரு முறை மட்டும் வந்தனா முற்றுமைன்னு சொல்லலாம். என்ற உறுப்பு ஒரு முறை வந்தால் முற்றுமை, மறைந்து வந்தால் தாய் தந்தைன்னு வந்தால் அது உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. அடுத்துனா, சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் தொகை. இப்போ தான் சொன்னேன், தாயும் தந்தையும் 2 இடத்துல வருது, மறைந்து வந்தால் அது வந்து உண்மை தொகைன்னு வரும். விடை உண்மை தொகை. அடுத்துனா, அரசரை அவருடைய டேஷ் காப்பாற்றும். அரசரை அவருடைய டேஷ் காப்பாற்றும். விடை குற்றமற்ற ஆட்சி. அடுத்துனா, எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள். விடை குறைவின்றி. அடுத்துனா, யானர் என்ற சொல்லின் பொருள். விடை புதிய வருவாய். அடுத்துனா, பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தகடூர் யாத்திரை. அடுத்து வினா, தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று அழைக்கப்படுவது எது?
விடை திண்டுக்கல். பின்னலாடை நகரம் கேட்டால் திருப்பூர். இது வந்து பூட்டு நகரம் திண்டுக்கல். அடுத்து வினா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? இதில் வந்து மூவேந்தரை பற்றி சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். விடை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து வினா, ஆண்பூரணி என்று அழைக்கப்படும் ஆறு எது? சாரி, இதில் விடையை கொடுத்துருக்க மாட்டேன். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி. விடை அமராவதி. அடுத்து வினா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? விடை நீலகிரி. அடுத்து வினா, தமிழ்நாட்டின் மஞ்சள் சந்தை நடைபெறும் ஒரே இடம் எது? விடை ஈரோடு. அடுத்து வினா, திருப்பூரில் உள்ள இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா யாருடைய பெயரில் உள்ளது? விடை நேதாஜி. அடுத்து வினா, பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? விடை நெல். அடுத்து வினா, நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணைவது டேஷ் என்கிறோம்? விடை புணர்ச்சி. அடுத்து வினா, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விடை 3 வகைப்படும். 1 தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகைப்படும். அடுத்து வினா, பொறுத்துக. மட்பாண்டம், மரவேர், மணிமுடி, கடைத்தெரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்பாண்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து திரிந்து இட்டா மாதிரி இருக்குது, அதனால் வந்து திரிதல் விகாரம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மரவேர், இங்கே வந்து மரம் இம்மு வரும். இம்மு வந்து இங்கே கெட்டதுனால பார்த்தீங்கன்னா கெடுதல் விகாரம். மணிமுடி, இது வந்து இயல்பாக தான் இருக்குது, எதுவுமே மாற்றம் இல்லை, அதனால் வந்து இயல்பு விகாரம். அடுத்து கடைத்தெரு. கடைத்தெரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இத்து வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து தோன்றல் விகாரம். புதுசாக ஒன்று தோன்றிருக்கிறதுனால இது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. விடை 4, 3, 2, 1. அடுத்து வினா, பொறுத்தருக. காணல் நீர். விடை இருப்பது போல் தெரியும் ஆனால் வந்து இருக்காது, இதான் வந்து காணல் நீர். அடுத்து வினா, கம்பி நீட்டுதல். விடை இயலாத செயல், அது வந்து செய்ய முடியாத ஒரு செயல் தான் அது. அடுத்து வினா, டையிங் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை சாயமேற்றுதல். அடுத்து வினா, மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை காலன். அடுத்து வினா, பிலம் மற்றும் முழை என்ற சொல்லின் பொருள் யாது? விடை மலைகுகை. அடுத்து வினா, ஜெயங்கொண்டார் எந்த அரசரின் அவைக்கள புலவராக இருந்தார்? விடை முதல் குலோத்துங்க சோழன். அடுத்து வினா, ஜெயங்கொண்டார் அவர்களை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என கூறியவர் யார்? விடை சொக்கநாத புலவர். அடுத்து வினா, தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எது? விடை கலிங்கத்து பரணி. அடுத்து வினா, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் யார்? விடை ஒட்டக்கூத்தர். அடுத்து வினா, போரில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பற்றி புகழ்ந்து பாடுவது? விடை பரணி. அடுத்து வினா, மோகித்து என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை விரும்பி. அடுத்து வினா, தான் தூக்கிலிடும் போதும் இன்று இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் என்று கனவு கண்டவர் யார்? விடை பகத்சிங். அடுத்து வினா, மீ ராஜேந்திரன் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை மீரா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயண் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்துலகில் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா கேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினா, மீ ராஜேந்திரன் நடத்திய இதழ் எது? விடை அன்னம் விடை தூது. அடுத்து வினா, மீ ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய நூல்களில் தவறானது எது? விடை மகுட நிலா. இது வந்து மேத்தா அவர்கள் எழுதியிருப்பார். அடுத்து வினா, சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் எது? விடை டாக்டர் பட்டம். அடுத்து வினா, இந்திய அரசு எந்த ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது?
விடை 1988. அம்பேத்கருக்கு 1990 கொடுத்துருப்பாங்க. 1976 பார்த்தீங்கன்னா காமராஜர் கொடுத்துருப்பாங்க. 1988 தான் எம்ஜிஆர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்துனா 5வது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை மதுரை. 1981 நடந்திருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த உலக தமிழ் மாநாடு நடந்து கேட்டாங்கன்னா சென்னையில் நடந்திருக்கும். 2வது உலக தமிழ் மாநாடு தான் இந்தியாவில் நடந்த ஃபஸ்ட்டு உலக தமிழ் மாநாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1968 நடந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது உலக தமிழ் மாநாடு பார்த்தீங்கன்னா தஞ்சையில் நடந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1995 நடந்திருக்கும். அடுத்து வினா, எம்ஜிஆர் ரயில் நிலையம் எங்கே அமைந்துள்ளது? விடை சென்னை சென்ட்ரல். அடுத்து வினா, காமராஜர் தொடங்கிய மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று விரிவுபடுத்தியவர் யார்? விடை எம்ஜிஆர். அடுத்து வினா, சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் இன்னகத்து அடக்கி சாதல் நீங்க என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை ஔவையார். அடுத்து வினா, 8, 10 என்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகுமா? மிகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. அடுத்து வினா, எந்த தொகையில் வல்லினம் மிகும்? விடை ஓமை தொகை. எப்படின்னா ஓமை தொகை அப்படின்னா மலர்பாதமுக்கு இப்போ வந்து வரும், அதனால் வல்லினம் மிகும். இதுவே உம்மை தொகை பார்த்தீங்கன்னா உம்மு என்ற உறுப்பு மறைந்து வரும், அதாவது தாய் தந்தை. இதில் வந்து வல்லினம் வந்து மிகாது. வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. அடுத்து வினா, எந்த தொகையில் வல்லினம் மிகாது? இப்போ தான் பார்த்தோம். எந்த தொகையில் வல்லினம் மிகாது? விடை உம்மை தொகையிலும் மிகாது, வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. அடுத்து வினா, எந்த தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும்? விடை வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து வினா, விக்ட்ரி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை வெற்றி. அடுத்து வினா, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை திருமூலர். அடுத்து வினா, உய்மீன் என்ற சொல்லின் பொருள்? விடை ஈடேறுங்கள். அடுத்து வினா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை திருமந்திரம். அடுத்து வினா, திருமந்திரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 3000 பாடல். அடுத்து வினா, 12 திருமுறையில் திருமந்திரம் எத்தனாவது திருமுறை ஆகும்? 12 திருமுறையில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை ஆகும்? விடை 10வது திருமுறை. ஃபஸ்ட்டு 7 திருமுறை பார்த்தீங்கன்னா தேவாரம், 3 பேர் பாடியிருப்பாங்க. அடுத்து 8வது திருமுறை பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர், திருவாசகம், திருக்கோவை வரும். 10ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருமந்திரம். 10ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருமந்திரம். 12ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா சேக்கியார் பெரிய புராணம் பாடியிருப்பார். அடுத்து வினா, சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர்? விடை 18 பேர். அடுத்து வினா, 18 சித்தர்களில் மூத்தவர் என்று அறியப்படுபவர் யார்? விடை திருமூலர். அடுத்து வினா, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை சுல்தான் அப்துல் காதர். அடுத்து வினா, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு இயற்றிய நூல்களில் தவறானது எது? விடை பராபர கன்னி. இது 3மே பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய நூல்கள் தான். அடுத்து வினா, பகரா என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை தருவாய். அடுத்து வினா, சமத்துவம் பகுத்தறிவு கொள்கையை பரப்புவதில் அண்ணா மற்றும் பெரியாருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? விடை அயோத்திதாசர். அடுத்து வினா, அயோத்திதாசர் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை காத்தவராயன். அடுத்து வினா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார்? விடை அயோத்திதாசர். அடுத்து வினா, ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1907. அடுத்து வினா, ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? விடை 1908ஆம் ஆண்டு. அடுத்து வினா, திராவிட மகாஜன சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1892. அடுத்து வினா,
கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து ஆகும்? விடை அயோத்திதாசர். அடுத்து வினா, அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்களில் ஒன்று. விடை வீசம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாக்காணி. அடுத்து வினா, அக்காலத்தில் 16 அணாக்கள் சேர்ந்தது எத்தனை ரூபாய் ஆகும்? இது வந்து நம்ம வந்து எட்டனான்னு சொல்லுவோம்ல, 8 அணா. அதாவது 8 அணானா 50 பைசா. அப்போ இங்கே 16 அணானா எவ்வளோ வரும்? 1 ரூபாய் வரும். விடை 1 ரூபாய். அடுத்து வினா, சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை புதுமைப்பித்தன். அடுத்து வினா, புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன? விடை விருதாச்சலம். அடுத்து வினா, எந்த இதழில் புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை நூல்கள் வெளியானது? விடை மணிக்கொடி. அடுத்து வினா, புதுமைப்பித்தன் சிறுகதை நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? புதுமைப்பித்தனின் சிறுகதை நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை ஒரு நாள் ஒரு கனவு. அடுத்து வினா, இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் எது? விடை மரபு கவிதை. வசன கவிதை பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து தமிழில் அறிமுகப்படுத்தியிருப்பார். யாப்புக்கட்டுகளுக்கு அப்புறப்பட்டு எழுதப்பட்டது தான் இந்த வசன கவிதை. வசன கவிதை மூலமாக வந்து தான் புது கவிதை. அடுத்து வினா, யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை? விடை 6. அடுத்து வினா, பா எத்தனை வகைப்படும்? விடை 4. அடுத்து வினா, செப்பல் ஓசை பெற்று வரும் பா வகை எது? விடை வெண்பா. அடுத்து வினா, துள்ளல் ஓசை பெற்று வரும் பா வகை எது? விடை கலிப்பா. அடுத்து வினா, கலித்தொகையின் பாவகை என்ன? விடை கலிப்பா. அடுத்து வினா, திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல் எது? விடை திருப்பாவை. இதுவே சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவெண்பாவை வரும். அடுத்த கொஸ்டின் அதான் வரும் பாருங்கள். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல் திருவெண்பாவை. அடுத்து வினா, திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்து வினா, ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? விடை கன்னிப்பாவை. இது வந்து பார்த்தீங்கன்னா இறையரசன் எழுதிய நூல். அடுத்து வினா, கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே, அவை குழந்தைகள் அல்ல என்று கூறியவர்? விடை மு. மேத்தா. அடுத்து வினா, வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? விடை மு. மேத்தா. அடுத்து வினா, மு. மேத்தா அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம். அடுத்து வினா, மு. மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எது? விடை முகுந்த மாலை. அடுத்து வினா, இந்திய அரசு எந்த ஆண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? விடை 1990. அடுத்து வினா, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் எது? விடை முனைவர் பட்டம். அடுத்து வினா, பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும்? விடை ஓமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 9ஆம் வகுப்பில் முக்கியமான 200 வினாக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.